70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. சரியாக 6 மணிக்கு நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்து வந்திருந்தது. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மற்றும் பாஜக என மும்முனை போட்டி நிலவக்கூடிய டெல்லி தேர்தலுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. 5 மணி நிலவரப்படி சுமார் 58% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. நிறைவாக வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அதன் மூலமாக வாக்குப்பதிவு இன்னும் ஒரு சில இடங்களில் நடைபெற்று வருவதாகவும் அறியப்படுகிறது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சரியாக தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப டெல்லி வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கு. அதே போல ஈரோடு கிழக்குக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. இரண்டு குறித்தும் உங்களுடைய தகவல். நிச்சயமாக கோபால், ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு வாக்குச்சாவடி மையங்கள்ல தற்போது வரை ஒரு நீண்ட வரிசையில பொதுமக்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்துவதற்காக தயார் நிலையில இருக்கிறார்கள். அவர்களுக்கு டோக்கன் முறையில தங்களுடைய ஜனநாயக கடமையினை ஆற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகுத்திருக்கிறது. தற்போது நிலவரப்படி, அதாவது 5 மணி நிலவரத்தை எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதையெல்லாம் தேர்தல் ஆணையம் விளக்கமாக தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில 5 மணி வரை 57.70% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதனை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த டெல்லி தேர்தலை பொறுத்தவரை மும்முனை போட்டி அங்கே நிலவுகிறது. அங்கு ஆளும் ஆம் ஆத்மி, அதே போன்று பாஜக, காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவக்கூடிய நிலையில யார் மீண்டும் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுமா, அல்லது ஏற்கனவே ஆம் ஆத்மிக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுமா, அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியை ஆண்ட பாஜக ஆட்சியை கைப்பற்றுமா என்பன போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில இதுல பாஜகவுக்கு சாதகமான ஒரு விஷயம் என்பது ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளும் தனித்தனியே தேர்தலை சந்திப்பது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளும் தனித்தனியே இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதால் அவர்களுக்கு வரவேண்டிய வாக்குகள் பிரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் அப்படியே கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதையெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த முடிவு, வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் இந்த அனைத்து விவரங்களும் தெரிய வரும். எனவே தற்போதைய நிலவரப்படி பாஜக இதுல மிகவும் ஒரு தங்களுடைய வெற்றி உறுதியாக இருப்பதாக பாஜக தரப்பு தெரிவித்திருந்தாலும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக டெல்லியை ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறது. இலவச குடிநீர் தொடங்கி கல்வி உட்பட பல்வேறு திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறது. எனவே மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு முனைப்போடு ஆம் ஆத்மி செயல்படக்கூடிய அதே நிலையில இதற்கு முன்பு ஷீலா தீட்சித் முதலமைச்சராக இருந்த போது செய்த பல்வேறு திட்டங்களையும் சாதனைகளையும் தெரிவித்து காங்கிரஸ் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்வைத்திருந்தது. எனவே அவர்களும் ஆட்சியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இருக்கிறார்கள். இந்த மூவருக்குமான இந்த மும்முனை போட்டியில் வெல்லப்போவது யார் என்பது தொடர்பான ஒரு நிலவரம் என்பது வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும். இருந்தாலும் தற்போது வாக்குப்பதிவு நிலவரத்தை பொறுத்தவரை 5 மணி வரை 57.70% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தற்போது 6 மணி நிலவரம் வரை இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்திருந்தாலும் கூட பல்வேறு வாக்குச்சாவடி மையங்கள்ல நீண்ட வரிசையில பொதுமக்கள் நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் 5 மணி நிலவரப்படி 64.02% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இங்கு 2 முனை போட்டிகள் தான் நிலவுகிறது. திமுக, நாம் தமிழர் கட்சியின் இந்த 2 முனை போட்டிகள்ல திமுக நிச்சயம் வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை அவர் தரப்பிலிருந்து தெரிவித்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இது அதிக அளவு வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தேர்தல் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் 5 மணி நிலவரப்படி 64.02% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிலும் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் தொடர்ந்து தங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும், ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள்
நீண்ட வரிசையில காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு டோக்கன் அடிப்படையில ஏற்கனவே வரிசையில் நின்றிருந்தவர்களுக்கு டோக்கன் அடிப்படையில அவர்களை வாக்கு செலுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது. தொடர்ந்து வரிசையில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய வாக்கினை செலுத்தும் வரை இந்த தேர்தல் பணிகள், வாக்கு செலுத்தக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்பதே தற்போதைய ஒரு கள நிலவரமாக இருக்கிறது. கோபால். சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.